யாழ்ப்பாணத்துல மோசமான 2 விஷயம் நடந்திருக்கு சொந்தங்களே. அதுல ஒன்று, ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா கைது செய்யப்பட்டிருக்கேன்? இந்த சவர்க்காரம் இருக்கு, இந்த சோப் புல்லுக்கு ஹெரோயின் என்ற போதைப் பொருளை ஒளிச்சு யோசிச்சு பாருங்க. சோப் புல்லுக்கா சவர்க்காரம், அது உள்ளுக்கு மறைச்சி ஹெரோயின் போதைப் பொருள் கடத்தி இருக்கிறார். கையும் களவுமா சிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் யார், இவருக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன, சகலதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு 5 நபர்கள் கொண்ட ஒரு மோசமான ஆபத்தான குழு உண்டு. அவங்களும் கையும் களவுமா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள கார் பின்னுக்கு போலீஸ் துரத்தி பெரிய கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவங்கள பிடிச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இவங்களை துரத்தி இந்த அளவுக்கு கைது செய்திருக்காங்கடா, இவங்க ஒரு நபரை, அதாவது 5 நாளைக்கு முதல் இந்த மாசம் 5ஆம் தேதி ஒரு நபரை கடத்தி, செய்யவே கூடாது ஒரு இளைஞரை கடத்தி மோசமான விஷயங்களையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த குழு யாருன்னு பார்க்க போனா, இவங்க வாள்களையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய மோசமான ஆபத்தான குழுண்டு நான் சொல்ல இல்லை, போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இவங்களும் யார், என்ன நடந்தது, சகல விஷயத்தையும் இந்த காணொளியில இந்த 2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சொந்தங்களே. இந்த சோப் சவர்க்காரத்துக்கு உள்ளுக்கு போதைப் பொருளை வச்சு கடத்துறாங்கண்டா யோசிச்சு பாருங்க. ஜப்பான்ல அங்க இங்க எல்லாம் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க இந்த சந்தானம் சொல்ற மாதிரிக்கு. ஆனா இவங்க போதைப் பொருளை கடத்துறதுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. என்ன நடந்திருக்குண்டா சொந்தங்களே, யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் வேலை செய்யக்கூடிய சில போலீஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாம் இந்த போதைப் பொருளை கொஞ்சம் இப்ப நேர்மையா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது அனுரவினுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடுதான் இந்த மாதிரிக்கு செய்யறது போல பார்க்க தோணுது. சோ என்ன நடந்திருக்குன்னா, யாழ்ப்பாணத்துல ஒரு ரகசிய தகவல் ஒன்று போலீஸுக்கு கிடைக்குது. இப்படி சவர்க்காரத்துக்குள்ளுக்கு போதைப் பொருள் ஒன்று ஒருத்தவங்க கடத்துறாங்க இப்படின்ற ஒரு தகவல் ஒன்று கிடைச்சி, சாதாரணமாவே சோதனைகள் செய்யறவங்க தான் போலீஸ். அப்ப இதையும் அவங்க கவனத்துல எடுத்து அதை உண்மையா என்ன மாதிரி பார்க்கும்போது அவங்க செக் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா அந்த போதைப் பொருள் கடத்தி இருக்கிறார்? இப்ப கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இந்த பொதிகள், இந்த சாமானெல்லாம் அனுப்புவாங்க தெரியும் தானே. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சோப் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பணும்டா, இந்த பொதிகள் சேவைகள் மூலம் நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அதுல ஒன்று மூலம் அனுப்புவீங்க தானே. அதே மாதிரிக்கு அனுப்புறது. அப்ப அதை சோதனை செய்யும் போது அந்த சோப் உள்ளுக்கு ஹெரோயின் இவ்வளவு மோசமான போதைப் பொருள், அந்த போதைப் பொருளை சோப் உள்ளுக்கு வச்சு கடத்தி இருக்கிறாங்க. சோ அதுக்கு அதை சோதனை செய்ததுல கையும் களவுமா சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கு. அந்த நபரினுடைய வயசு 33 வயசு. அவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் தான். இப்ப அவர் சில நேரத்துக்கு அவருக்கு தெரியா வேற யாரோ கடத்தி இந்த மாதிரிக்கு இருக்கலாம். சில நேரத்துக்கு நானும் யோசிப்பேன், நீங்களும் யோசிக்கலாம் தானே. அப்ப அதுக்கு போலீஸ் தரப்புல இன்னொரு விளக்கம் கொடுத்துறாங்க. அந்த கைது செய்யப்பட்ட அந்த நபர் 2023ஆம் ஆண்டு முதலும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கைது செய்யப்பட்டு பிணையில வெளியே வந்த ஒரு நபர். அதுக்கு பிற்பாடு முக்கியமான மோசமான ஒரு விஷயத்துல கைது செய்யப்பட்டு மறுபடியும் வெளியே வந்த நபர். அதனால இந்த தடவை இவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா போலீஸ் எப்படியும் நம்ப மாட்டாங்க. அதனால இவர் கையும் களவுமா கைது செய்யப்பட்டிருக்கார். இப்ப இவர் இந்த தடவை இந்த ஈஸியா வெளியில வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. எப்படியும் இவர் சில மாதங்களோ இல்லாட்டி வருஷத்துக்கும் அதிகமாக சிறை வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு உள்ளுக்கு போடுற அளவுக்கு தான் அந்த செக்ஷன்கள்ல தான் ஆளுக்கு இறுக்கமா தான் சில விஷயங்களை போட்டுத்தான் ஆளை உள்ள தள்ளுவாங்கன்ற மாதிரிக்கு போலீஸ் தரப்புல சில விஷயங்களை பார்க்க கிடைச்சது. இது ஒரு விஷயம் சொந்தங்களே. இது யாழ்ப்பாணத்துல இப்ப இன்றைக்கு நடந்த ஒரு விஷயம் உண்டு. 2வது என்னண்டா, ஒரு குழு உண்டு கையும் களவுமா. நான் உங்களுக்கு தொடக்கத்துல சொன்னது போல கார்ல 4-5 நபர்களோட சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க என்னண்டா, இவங்க ஒரு கார்ல 4-5 நபர்கள் சேர்ந்து ஒரு கார்ல போய் இருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துல ஒரு வீதியால போகும்போது போலீஸ் சாதாரண எல்லா வாகனத்தையும் மறிக்கிறது போல இந்த வாகனத்தையும் மறைச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த வாகனம் நிறுத்த இல்லை. அப்ப போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, விட்டாம கட்டும் கஷ்டப்பட்டு துரத்தி இருக்கிறாங்க. துரத்தி போய் ஆக்களை ஒரு வழியா மறைச்சு ஆக்களை பார்த்தா அந்த கார்ல இவங்களை ஆக்களை எல்லாம் முதலாவது ரவுண்ட் அப் பண்ணி ஆக்களை எல்லாம் ஒரு வழியா தப்பிக்காத அளவுக்கு பார்த்து கொண்டு வாகனத்தை திறந்து வாகனத்தை செக் பண்ணிருக்காங்க. வாகனத்துல இந்த கதவு இருக்கு, இந்த கதவோட சேர்ந்த மாதிரிக்கு சில ரத்தம் இருக்கிற மாதிரிக்கு சில அடையாளங்கள் இருந்திருக்கு. கார் உள்ளுக்கு ஒரு ஆடை உண்டு, ஒரு ஷர்ட் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஷர்ட், அந்த ஆடையில ரத்த கரையோட ஒரு ஷர்ட் ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, வாகனத்துல பின்பகுதியில பின் டோர்ல அதை ஓபன் பண்ணி பார்த்தா பின்னுக்கு
மோசமான பெரிய 2 வாள்கள் வந்து மோசமான வாள் வந்து இருந்திருக்குது. ஸோ இப்போ இதெல்லாத்தையுமே கைப்பற்றினதன் பிற்பாடு இது மட்டும் இல்லை, ஐஸ்ன்ற போதைப் பொருளும் இவங்கள்ட்ட வந்து கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் சொல்றாங்க. இப்போ இதெல்லாத்தையுமே கைப்பற்றிட்டு ஆக்களையும் பிடிச்சி போட்டு ஆக்களை விசாரிச்சதுல என்ன தெரிய வந்திருக்குண்டா சொந்தங்களே, இவங்க இந்த மாசம் அதாவது 5 நாளைக்கு முதல் இந்த மாசம் 5ஆம் தேதி யாழ்ப்பாணத்துல இந்து கல்லூரிக்கு அருகாமையில ஒரு இளம் நபர் ஒரு இளைஞரை இவங்க சேர்ந்து கடத்தி கொண்டு போறாங்க. கடத்தி கொண்டு போய் கைதடி என்று சொல்லப்படக்கூடிய யாழ்ப்பாணத்துல கைதடி என்ற இன்னொரு இடம் ஒன்று இருக்கு, கூடுதலா விவசாயம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அழகான இடம் உண்டு. அந்த இடத்துல இந்த இளைஞரை கடத்தி கொண்டு போய் அடிச்சு துன்புறுத்தி அந்த நபரினுடைய ஆடைகளை எல்லாத்தையுமே கலட்டி செய்யவே கூடாது மோசமான துன்பமான கொடூரமான பாவமான அவ்வளவு விஷயங்களையும் செய்து போட்டு கடுமையை அவரையெல்லாம் தாக்கி போட்டு அவ்வளவு சில விஷயங்களை நான் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு எனக்கு கூட வெக்கமா இருக்கு. அவ்வளவு விஷயங்களையும் செய்து போட்டு அந்த நபரை மறுபடியும் அதே கார்ல இன்னும் ஒரு இடத்துல கொண்டு போய் ஆளை தூக்கி போட்டுட்டு இவங்க கார்ல போய் இருக்கிறாங்க. இப்படி போகும்போதுதான் போலீஸ் மறைச்சு அதனாலதான் அவங்க தப்பிச்சு போக முயற்சி செய்திருக்காங்க. அதன் பிற்பாடுதான் போலீஸ் இவங்க சிக்கி இருக்கிறாங்கன்றது விசாரணையில தெரிய வந்திருக்கிற மாதிரிக்கு நான் சொல்லல. இதெல்லாம் நான் சும்மா கற்பனையில கதைக்கையில போலீஸ் விசாரணைகள்ல வந்து இந்த விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. யோசிச்சு பாரு. இன்னொன்று, இந்த பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் என்று சொன்னேன், அவர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு, விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஏன் இந்த நபரை கடத்தினாங்க? ஏதாவது காசு வட்டி பிரச்சனையா, இல்லைன்னா போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலா, இல்லைன்னா வேற ஏதாவது காசுக்கு கொடுத்து கூலிப்பட மாதிரிக்கு கொல்றதுக்கு ஏதாவது முயற்சி செய்திருக்காங்களா, என்ன அப்படின்ற முக்கியமான காரணம் இன்னும் என்னால அதை எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் தொடர்பு கொண்டேன். போலீஸ் அவங்களை எல்லாம் எப்படியாவது விஷயத்தை எடுக்கணும்ன்ற அளவுக்கு ட்ரை பண்ணேன், இருந்தாலும் முடியல. இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளவு தான் என்னால இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. சொந்தங்களே, நீங்க சில நேரத்துக்கு யோசிப்பீங்க, என்ன போலீஸ் அப்படி இப்படின்ற இப்ப இதெல்லாம் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியுமா அது இதுண்டு. ஒரு நாங்க விஷயம் என்று சொல்றோம்டா, இப்போ ஒரு திருகோணமலையில் நடந்திருக்குண்டா, அந்த காவல்துறைக்கு கூட நாங்க கால் பண்ணி எல்லாம் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நாங்க ஒரு மக்கள் என்ற அடிப்படையில நாங்க ஒரு செய்தி வெளியிடுறோம் என்ற அடிப்படையில கேட்கலாம், என்ன விஷயம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் என்று. சில நேரத்துக்கு சொல்லுவாங்க, சில நேரத்துக்கு மழுப்புவாங்க, சில நேரத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதை உறுதிப்படுத்துறதுக்காக நான் சில விஷயங்களை முயற்சி செய்யறேன். ஆனா யோசிச்சு பாருங்க சொந்தங்களே, இந்த 2 விஷயமும் ஒன்று சவர்க்காரம் உள்ளுக்கு போதைப் பொருளை வச்சு கடத்துறாங்கண்டா எப்படி இது? ஒரு நல்ல விஷயங்களுக்கு, தொழில் செய்யறதுக்கு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு, இது போல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செஞ்சா பரவாயில்லை. இந்த சந்தானம் சொல்றது போலதான் என்னென்னத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்காரன், அமெரிக்கா, அங்க இங்கெல்லாம் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்மட நாட்டுல போதைப் பொருளை கடத்துறதுக்கு என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, இது வேற எங்கேயும் நடக்கையில். யாழ்ப்பாணம் வேற எங்கேயுமா, பக்கத்து மாவட்டம், அங்கேயும் நடக்குது, திருகோணமலையிலையும் நடக்குது, மட்டக்களப்புல நடக்குது, வவுனியால நடக்குது, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, இப்படி மன்னார் எல்லா இடங்கள்லையும் நடக்குது, கூடுதலா தமிழ் இடங்கள்லாம் நடக்குது. நீங்களோ நானோ ஒரு வாள்களை வந்து வாகனத்துக்குள்ள வச்சு மறைச்சு கொண்டு போக முடியுமா? சரி, அப்படியே கொண்டு போனா கூட யாரையாவது கடத்துவோமா? கடத்தி இப்படியெல்லாம் செய்வோமா? செஞ்சா எவ்வளவு ஒரு ஆபத்தானது, நாங்க எவ்வளவு பயப்படுவோம். போலீஸ் விசாரிக்கும், ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், என்னென்ன தண்டனைகள் இருக்கும், எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம். அப்ப நான் யோசிக்கிறேன், நான் சொந்தங்களே, என்னென்னு இதை அவங்க செய்யறாங்க. இந்த போதைப் பொருள் எல்லாம் கடத்துறாங்க, இப்படி கொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து அடிப்படிப்படுறாங்க, இதெல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு நான் யோசிக்கிறேன். அப்ப இதுக்கு என்னைய பொறுத்த மட்டும் போலீஸ், நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, நான் சில விஷயத்த சொல்றேன். என்னடா, போலீஸ் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் வேலை செய்யக்கூடிய காவல்துறை இருந்தாலும், சில நபர்கள் என்னதான் அனுரவினுடைய அரசாங்கம் வந்திருந்தாலும் சில காவல்துறை என்ன செய்யறா, இந்த பணம் அதுதான் வாங்கி போட்டு சில குற்றவாளிகளுக்கு சார்பாக நடந்து கொள்றதுனால குற்றவாளிகள் அவங்க செய்யற தப்புக்கு பயம் இல்லாம இன்னும் அவங்க வந்து பெரிய தாதா போல ரவுடிசம் போல வளர்றதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்றது நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் சில நேரத்துக்கு எனக்கு தோன்றது. இல்லைண்டா, இந்த சமுதாயத்தை இல்லட்டா போதைப் பொருள் அது அவங்க பாவிக்கிறனாலதான் இதுக்கெல்லாம் பயம் இல்லாம செய்யறாங்க. இது போல அதனாலதான் இது போல செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? உண்மையாகவே இலங்கை நாட்டுல முக்கியமாக தமிழ் சொந்தங்கள் வாழக்கூடிய இடங்கள்ல வந்து ஒரு மாற்றம் வரணும்டா, முக்கியமா நாட்டிலேயே எல்லாம் ஏன் தமிழ் சொந்தங்கள் பிரிச்சு கேட்பான், நாட்டிலேயே வரணும்டா என்ன மாற்றம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? காவல்துறை வந்து இந்த காசு வாங்கி போட்டு சில பக்க சார்பா நடக்கிறதுல ஒரு மாற்றம் வரும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு கட்டுப்பாட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தா நடக்கும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இதெல்லாத்தையுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்டா என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஏனென்றா சொந்தங்களே, இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது
நானே சில நேரத்துக்கு யோசிக்கிறேன், நான் நாளைக்கு நமக்கு இது போல ஏதாவது ஒன்று நடந்தா, அப்ப செய்திகளையே நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு ஆபத்தான விஷயங்கள், செய்தி சொல்றேன், நானே வந்து தயக்கப்படுறேன்னு யோசிக்கிறேன். அப்ப நாளைக்கு எனக்கோ உங்களுக்கோ இதெல்லாம் நடந்தா எவ்வளவு மோசமா இருக்கு. ஒரு கார் உள்ளுக்கு கடத்தி கொண்டு போய் உடுப்புகளை எல்லாம் கலட்டி இதெல்லாம் செய்தா நினைச்சு பார்க்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு துன்பமா இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு நடக்குதுன்றனால நாங்க செய்தியாக கதைக்கிறோம், அது ஒரு சர்வசாதாரணமா இருக்கு. ஆனா எனக்கோ உங்களுக்கோ நடந்தா, இல்லாட்டி உங்களோட குடும்பத்துல என்னுடைய குடும்பத்திலயோ நடந்தா எவ்வளவு அது ஒரு வலி வேதனையா இருக்கு, எவ்வளவு துன்பமா இருக்கு. அதனால இந்த மோசமான சம்பவங்கள் எல்லாம் நடக்காம எதிர்காலத்துல இருக்கணும், ஒரு மாற்றம் வரணும்டா அது என்ன மாற்றமா இருக்கும், என்ன விஷயம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசாங்கம் என்ன மாற்றத்தை மக்களுக்குள்ள கொண்டு வரணும், காவல்துறைக்குள்ள கொண்டு வரணும், சிஸ்டத்துக்குள்ள இந்த சட்ட திட்டங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரணும்? ஏன் இது மறுபடியும் கட்டுப்படுத்த முடியாம எல்லா நாட்டுகள்லயுமே வந்து தவறுகள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது. ஆனா நம்மளோட சமுதாயத்துல இந்த சமுதாயமே சீரழிஞ்சு போற அளவுக்கு இந்த அளவுக்கு மோசமா நடக்கிறதுக்கு என்ன மாற்றம் வந்தா இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சொந்தங்களே.